வணக்கம். ஓம் சாந்தி. பரமாத்மாவிற்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த மிக அழகான ஒரு சம்பாஷணை இந்த பகவத்கீதை. அதில் இறைவன் அர்ஜுனனுக்கு ஒரு அழகான கவுன்சிலிங்கை கொடுக்கிறார். இதை 1-to-1 கவுன்சிலிங் என்று கூட கூறலாம். ஒரு பெரிய போர் மைதானத்தில் பப்ளிக்ல பிரைவேட் கான்வர்சேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இறைவன் அமர்ந்து அர்ஜுனனுக்காக பரமாத்மா ஒரு மனதிற்கான கவுன்சிலிங்கை கொடுக்கிறார். குணங்களை பற்றிய ஞானம், கர்மங்களை பற்றிய ஞானம், இப்படி பல விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த கவுன்சிலிங் மிக ஆழமானது. எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த கவுன்சிலிங் மிக மிக உபயோகமாக இருக்கு. இந்த கவுன்சிலிங்ல இப்போ நாம மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் போல, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போல கூட இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, பிரகிருதேர் குணசம்மூடா சஜ்ஜந்தே குண கர்மசு, பிரகிருதேர் குணசம்மூடா சஜ்ஜந்தே குண கர்மசு, தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத், தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, பிரகிருத்தேகே குணசம்மூடாக, இந்த இயற்கையோடைய குணங்கள் தான் எல்லாமே செய்யறது அப்படின்னு இதுல மயங்கி போயிடக்கூடாது. மயக்கம் அடைந்தவர்கள் அப்படின்னா தவறான புரிதல் உடையவர்களாக ஆகிடக்கூடாது. நாம குணங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான். ஆனா குணங்கள் நம்ம அடிமையாக்க கூடாது. நாம் இப்பதான் நம்ம பார்த்தோம், குதிரை மேல் நாம் சவாரி செய்யக்கூடியவர்கள், குதிரை நம்மேல சவாரி செய்யக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட ஆத்ம ஞானியாக இருக்கிறவன் இந்த குண அவகுணங்கள், அதாவது குணங்களை பார்த்து அவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கிருஷ்ண விண்ண விசாலயேத், அவன் மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இறைவன். ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடியவன் புரிதல் உடையவன். புரிதல் உடையவன் அப்படின்னா இங்க நான் உடல் இல்லை, நான் ஆன்மா. இந்த உடல் 5 தத்துவத்தினால் ஆனது. 5 தத்துவத்தினால் ஆன உடலோடு ஆன்மா தொடர்புல வரும்பொழுது 3 வித குணங்களோடு இணைந்து 5 புலன்களின் மூலமாக கர்மங்களை செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆன்மா செயல்களை செய்யும் பொழுது இந்த புலன்களுக்கு அவன் வசப்பட மாட்டான். அதுதான் புரிதல். புரிதலுடைய ஆத்மா ஒரு பொழுதுமே புலன்களுக்கு வசப்பட மாட்டான். இது இன்னும் அழகா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடல் என்பது என்னுடைய ஆடை. இந்த ஆடை எப்பொழுதுமே என் கூடவே இருக்கு. எப்படி நான் புலன்கள், அதே மாதிரி புலன்களோடு சேர்ந்து நான் கர்மங்களை செய்கிறேன். இணைந்து இருக்கு, ஆனா இது ரெண்டும் வேற வேறு. எப்பொழுதுமே இணைஞ்சிருக்கு இந்த ஆடை, உடல்ங்கிற ஆடை, நான் ஆன்மா, இது ரெண்டும் இணைந்திருக்கு. பிரகிருதி புருஷ் அப்படின்னு சொல்றோம் இப்போ. ஆனா பிரகிருதி இயற்கை, உடலால் ஆன இயற்கை, இயற்கையால் ஆன இந்த உடல் வேறு, நான் ஆன்மா வேறு. அது ரெண்டும் நம்ம ஒன்னா நினைச்சுக்கிட்டு, அல்லது நான் பாடி அப்படி உடல் உணர்வுல வரும்பொழுது தவறான புரிதல் நான் தான் கர்த்தா, உடல் தான் கர்த்தா, கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்திரிய இச்சைகள்ல யார் மாட்டிக்கிறாங்களோ, பௌதீக தன்மையில வரும்பொழுதுதான் இந்த அசுர பிரவிற்த்தி. இப்ப பார்த்தோம் இல்லையா, தான கிருஷ்ணவிதான் மந்தான். இந்த அசுர பிரவிற்த்தி எங்கிருந்து வெளியில வருது அப்படின்னா, இப்போ குணங்கள் ஆன்மாவிற்குள்ள இருக்கு. அதாவது இந்த 3 விதமான குணங்கள் இருக்குன்னு பார்த்தோம். சத்தோ குணங்களோடு வரும்பொழுது நல்ல குணங்கள் வெளிப்படுறது, ரஜோ ஸ்டேஜில் வரும்பொழுது மீடியமானது, தமோ ஸ்டேஜில் வரும்பொழுது தவறான குணங்கள் வெளியில வருது. அப்போ அசுர பிரவிற்த்தி எப்போ வருது அப்படின்னாக்க, நாம் பௌதீக தன்மையில் அதிகமாக இயங்க தொடங்கும் பொழுது, மெட்டீரியலிஸ்டிக் புத்தியாக மாறும் பொழுது அசுர பிரவிற்த்தி, அசுர குணங்கள் வெளிப்பட தொடங்கிறது நமக்குள்ளிருந்து. அப்போ உதாரணத்துக்கு உபனிஷத்துல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தேவதைகளும் அசுரனும் சேர்ந்து போய் பிரம்மா கிட்ட போறாங்க.
போயிட்டு அவங்க 2 பேருமே சொல்றாங்க, "எங்களுக்கு பிரம்ம ஞானத்த கத்துக்கணும். உங்கள்கிட்டேருந்து உபதேசம் வாங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி. அப்போ பிரம்மா யோசிப்பாரு, இவங்க 2 பேருமே ஆப்போசிட் ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம எப்படி இவங்களுக்கு சேர்த்து பிரம்ம ஞானத்த கொடுக்கறது? தவறான புரிதலோட அவங்க இத புரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு. அப்ப அவர் ஒரு யுக்தி பண்றாரு. அ எதிர்ல ஒரு குளம் இருக்கு. நீங்க போயிட்டு அவங்க குளத்துல போயி அந்த தண்ணீல உங்க முகத்த பாருங்க. நீங்க தண்ணீல எட்டி பாருங்க. அதுல வந்து யாருடைய முகம் தெரியறதோ, அவங்க தான் பிரம்மம். அதுதான் பிரம்மம். அவர்கள் பிரம்ம ஞானம் அடைந்து விட்டான் அப்படின்னு நெனச்சுக்கலாம். அந்த அளவு உயர்ந்தவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல வந்து அசுரன் போறாரு. அந்த குளத்துல போய் எட்டி பார்க்கும்போது அவருக்கு தன் முகம் தான் தெரியறது. அப்ப தன்னோட முகம் தெரியறது அப்படின்னு உடனே அவரு வந்து அசுரனுக்கு அசுர பிரவிற்த்தி தானே இருக்கும். அப்ப அவன் நினைப்பான், ஓஹோ! நான் தான் பிரம்மம். நான் வந்து எனக்குள்ளே இறைவன் இருக்கார். நான் தான் உயர்ந்தவன் பிரம்மம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இவர்கிட்ட உபதேசம் வாங்க வந்தேன்? அப்ப நானே பிரம்மம் அப்படின்னு நினைச்சுட்டு அகங்காரத்துல வந்துட்டு அவன் போயிடுவான் அங்கிருந்து. அப்போ அடுத்ததாக இந்த தேவர்கள் தேவதை வந்து ஒரு தேவன் போயிட்டு கேட்பான் இல்லையா? அவன் போய் அந்த தண்ணீல எட்டி பார்க்கும்போது, அவருக்கு அந்த வ ம தண்ணீல அவருடைய முகம் தெரியும். அப்போ ஒரு நிமிடம் அவர் யோசிப்பாரு. நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா. இதுல தெரியக்கூடியது அழியக்கூடிய உடல். நிச்சயமாக இது பிரம்மமாக இருக்க முடியாது. அப்படின்னு போயிட்டு பிரம்மா கிட்ட போய் திரும்பியும் கேட்பார். நீங்க எனக்கு பிரம்ம ஞானத்த கொடுங்க. நான் அங்க பார்த்தது இந்த உடலை தான் நான் பார்த்தேன். நான் இது இல்லையே. அதனால எனக்கு நீங்க பிரம்ம ஞானத்த கட்டாயமா கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ பிரம்மாவுடைய யுக்தி, அவர் கையாண்ட யுக்தி பலிச்சிடுது. அசுரன் அங்கிருந்து அகங்காரத்துல வெளியில போயிடுவான். அப்போ தேவதைகளை உட்காத்தி வச்சு 3 லெவல், அதாவது பிரகிருதி, புருஷ், இந்த நாடகம், அதாவது இயற்கை, இந்த ஆன்மா, இந்த உலக நாடக சக்கரம், இந்த 3 ஞானத்தையும் பரமாத்மா பிரம்மா மூலமாக உபதேசிச்சார் அப்படின்னு இந்த உபனிஷத்துல இப்படி ஒரு உதாரணம் காட்டியிருக்காங்க. அப்போ யார் அமரன் ஆக முடியும் அப்படின்னாக்க, இந்த ஞானத்தை முழுமையாக யார் புரிஞ்சுக்கிறாங்களோ. இப்ப பார்த்தோம் இல்லையா? அவன் வந்து தன்னோட தண்ணீரை தன்னோட முகத்தை பார்த்து நான் தான் இதுன்னு நினைச்சுன்னு போயிட்டான். அப்ப அற்ப ஞானியாக இருக்கிறவனால தன்னுள் இருக்கக்கூடிய தேவத்துவத்தை எழுப்ப முடியாது. அப்போ தேவ ஆத்மாக்கள் இத புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அந்த உடல் அப்ப முகம் அதுல தெரிஞ்சா கூட இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், இது நிச்சயமாக பிரம்ம ஞானமாக இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரம்மா கிட்ட போய் திரும்பவும் ஞானத்தை அடைஞ்சதுனால அவங்களால அந்த தேவத்துவத்தை திரும்பவும் தட்டி எழுப்ப முடிஞ்சது. அரைகுறை ஞானி தன்னுடைய புத்தியின் மூலமாக தனக்கு எது புரியறதோ அதுதான் ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரைட்டு கிடையாது, தவறு. ஒரு ராங் நோஷன்ல வந்துடுறாங்க. ஞானி வந்து அதனால தானும் கலங்கக்கூடாது, மற்றவர்களை கலக்கவும் கூடாது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அப்போ நம்ம விவாதிக்கிறது அப்படின்னாக்க, விவாதத்துல வரும்பொழுது மற்றவர்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஞானிக்கிட்டையும் இருக்கக்கூடாது. உண்மையான ஞானியானவன் தன் நடத்தையின் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பான். அவன் ஒருபொழுதும் மற்றவர்களை தவறாக வழிநடத்தவும் கூடாது. அகங்காரத்துல வந்தும் ஞானம் கொடுக்க கூடாது. அவன் மற்றவர்களை கலக்கவும் கூடாது, பயமுறுத்த கூடாதுன்னு பார்த்தோம். தானும் கலங்கி மற்றவர்களையும் ஒருபொழுதும் கலக்கவும் கூடாது. அப்போ ஞானி வந்து அஞ்ஞானியை பார்த்து நீ செய்யக்கூடிய கர்மங்கள் அர்த்தமற்றது அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. இதுக்கு இப்ப இது கூட பார்த்தோம் நம்ம. நீ என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில ஆன்மீக முன்னேற்றத்தை தராது. நீ இத மாதிரி செய்யாத அப்படின்னு ஒரு ஞானி அஞ்ஞானிக்கு கூறக்கூடாது. இது நம்ம நல்ல புத்தியில வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவன் ஒரு அடியாக எடுத்து வைத்து ஆன்மீகத்தின் மூலமாக அவன் தன்னை ஞானியாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இறைவன் எல்லாருக்குமே கொடுக்கிறார். அப்ப இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம முழுமையாக பயன்படுத்திக்கணும். அஞ்ஞானியை நாம் சேர்த்து நம்மோடு சேர்த்து அழைத்து வழிகாட்டியாக்கி முன்னேற்றணுமே தவிர அவரை விவாதிச்சு நீ தவறு நான் சரி அப்படிங்கிற விவாதம் செய்ய வேண்டிய விஷயமே இது கிடையாது.
அதனால குண கர்மங்களை நமக்குள்ள புரிந்துகிட்டு ஆன்மா உடல் இது ரெண்டுத்தோடைய விஷயங்களையும் புரிந்து கொள்ளும்போது பிரம்ம ஞானத்தை நாம் முழுமையாக அடைந்து ஆன்மா முன்னேற்றத்தை அடையும். ஓம் சாந்தி.